யாரையும் காரணம் சொல்லக்கூடாது. நம்ம நியாயமாக இருக்கிறது வந்து ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது மிஸ் ஆகும். அதே மாதிரி 24 மணி நேரமும் பணத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்குவேன். எவ்வளோதான் பேங்க்கில் பணம் இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. 24 மணி நேரமும் பணத்தை பற்றி நீ உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய பணக்காரன் யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா அவன் வெளியே சொல்ல மாட்டான். அவன் 24 மணி நேரம் பணத்தை யோசிக்க மாட்டான். எவன் ஒருத்தன் நிம்மதியாக தூங்குறானோ தானா பணம் வரும், வராமல் போகாது. நீ போய் அப்போ என்ன விஷயம், எப்போ பார்த்தா நிழல் மாதிரி உள்ளே என்ன இருக்கோ, எவன் வந்து இதை பிடிக்கிட்டு போவானோ, எவன் கல்லு காலை பிடிங்கி போடுவானோ, இதுவே என்னமா இருந்துன்னு வச்சுக்க. அது பணம் இருந்து அதான். அதனால மதுரை மேல் பூனை மாதிரி இருக்க வேண்டிய காலம் அது தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கும். காசு கம்மியா இருந்தா நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மள காசு கண்ட்ரோல் பண்ண ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் திருத்த முடியாது. எத்தனை பெரியாரு அண்ணா இன்னும் 10 வரைக்கும் கமெண்ட்ல 4 பேர் சொல்லுவாங்க. அவன் வந்தாலும் விஷயத்தை எடுத்துக்கங்கப்பா. உடனே அவனோட குடும்பத்தை இழுக்கிறது. அவன் எப்படி பட்டதுலாம் தெரியுமா, அவன் கர்நாடகாவுக்கு தண்ணி கொடுக்கல, கர்நாடகான்னு பேச ஆரம்பிப்பாங்க. பைத்திய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். இப்ப ஒரு வாத்தியார் உனக்கு சொல்லி தராரு, சொல்லி கொடுத்து படிச்சு நீ பெரிய ஆளை கோடீஸ்வரனால காசை கொண்டு வாத்தியார் கொடுக்குறியா, கொண்டு போய் ஐயா நீங்க சொல்லி கொடுத்தாடி நான் பாஸ் ஆயிருக்கவே மாட்டேன், இல்ல 15 கோடி உங்களுக்கு 7.5 எனக்கு ஒரு 7.5 நீ அப்படி கொடுக்குறியா, அது கொடுக்க மாட்டான். 7.5 இல்ல போய் பார்க்க கூட மாட்டான், போய் பார்க்க மாட்டான். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி புழக்கத்தனமா இருந்ததே போதும். அவன் என்ன சொல்லுவான், வாத்தியார் அவர் சம்பளம் வாங்கி தானே பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. நீனு சாப்பாடு சாப்பிட்டு தானே படிச்ச, சும்மா பட்னியா படிக்கலையே. அதனால அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த அளவுக்கு புழக்கத்தனம் இருந்தாலே போதும். இதுக்கு மேலையும் போட்டு இழுத்து எல்லாரையும் இது பண்ணி ஒருத்தனை மட்டம் தட்டி ஒருத்தனை ஏறி போறது வந்து ஒரு பெருமை கிடையாது. அதுக்கு திறமைன்னு வேற பேர் வச்சிருக்காங்க. நாசுக்கு என்ன நாசுக்கு 24 அப்படியே டென்ஷனா பாத்துட்டு இருக்கிறது. எவன் இடம் வாங்கிட்டான், எவன் எது பண்ணிட்டான், இது எதுக்கு. சரி அவனுக்கு டயபெட்டிக் வந்திருக்கு, உனக்கு வேணுமா, அவனுக்கு பிபி இருக்கு, உனக்கு வேணுமா, அதுல பங்கு எடுத்துக்கிறியா? அது மட்டும் எடுத்துக்க மாட்டான். அவனுக்கு சொறி வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் கொடுங்கய்யா, ஒட்டி விடுங்கய்யா. அதனால மனிதனா பிறந்தவன் வந்து பிறப்பு ஒண்ணுதான் நமக்கு தெரியும், இறப்பு நமக்கு தெரியாது. இருக்கிற நாட்கள்ல இந்த தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இது யூடியூப் மூலமாவோ ஃபேஸ்புக் மூலமாவோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரியலன்னு தெரியலையே. பார்ப்போம்.